இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. வணக்கம் தமிழ் மக்களே. முதலில் முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? இந்த ஒரு கேள்வி யாருக்கிட்ட கேட்டாலுமே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிரிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதில் ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் முட்டையிலிருந்து தான் கோழி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கோழியிலிருந்து தான் முட்டை வந்துச்சு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான ரீசன் அதுக்கு கேட்டாக்கா அவங்களுக்கே தெரியாது. அப்படியே அதை கொஞ்சம் மழுப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதே சமயத்தில் ஏலியன்கள் இருக்குதா இல்லை இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, இந்த கால பயணம்லாம் செய்ய முடியும் சொல்றாங்க இல்லையா, அதை செய்ய முடியுமா? இந்த மாதிரியான விடை தெரியாத கேள்விகள் நிறையவே இருக்கு. அந்த கேள்விகள் மத்தியில இந்த முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா என்ற கேள்வியும் இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. அதே சமயத்துல எல்லாருக்குமே இந்த கேள்வியில இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்னன்னாக்கா, கோழி முட்டை கோழியிலிருந்து வந்துச்சுனாக்கா அப்ப அந்த முட்டையை போட்ட கோழி எங்க இருந்து வந்திருக்கும்? அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோழி உரத்துக்கு ஒரு முட்டை இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி அந்த முட்டை இருந்திருந்தா தானே முட்டை போற கோழியை வந்திருக்க முடியும். கோழியோட முட்டையோடைய ஓடு உருவாவதற்கு ஓவக்லெடிடின் என்ற ஒரு புரதச்சத்து தேவை. அந்த ஒரு புரதச்சத்தானது கோழிகளால மட்டும்தான் உருவாக்கவே முடியும். ஆகவே கோழி இருந்தாதான் ஓவக்லெடிடின் என்ற புரதச்சத்தையே உருவாக்க முடியும். அது மூலமா தான் கோழியோட முட்டை வருது. ஆனாலுமே முட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இனப்பெருக்கத்தின் போது ஒரு இரண்டு உயிரினங்களுடைய டிஎன்ஏ இரட்டிப்பாகி அந்த இரட்டிப்பாகிறது மூலியமா அவங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்தப்படும். அப்படி அந்த டிஎன்ஏ இரட்டித்து பெருகும் பொழுது சில சமயங்கள்ல அந்த டிஎன்ஏ இரட்டித்து பெருகாம இருக்கு. அப்படி இரட்டித்து பெருகாத டிஎன்ஏக்கள் பல ஆண்டுகள் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இரட்டித்து பெருக ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சு ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த குழந்தையானது 100% அவங்க பெற்றோருடைய குண அதிசயத்தை பெற்று இருக்குமானாக்கா அதை சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த ஒரு குழந்தை 10% வேற ஒரு குண அதிசயத்தை கூட பெற்று இருக்கலாம். டார்வின் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, ஒரு குரங்குல இருந்து தான் ஒரு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா டிஎன்ஏல இரட்டிப்பு ஆனதுதான். இப்படி பலாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏ மாறுபட்டு ஒரு புதிய உயிரினம் தோன்றியிருக்கு. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோழி போன்ற ஒரு உயிரினம் இருந்திருக்கு. அந்த ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏக்கள் மாறுபட்டு தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோழி என்ற உயிரினம் தோன்றி இருக்கு. இன்னும் எளிய முறையில உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளோட சொல்லணும்னாக்கா, பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோழி போன்ற உருவம் கொண்ட ஒரு உயிரினம் இருந்திருக்கு. இந்த ஒரு உயிரினத்தை இப்போ நம்ம மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அந்த மிஸ்டர் எக்ஸ் போட்ட முட்டைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா டிஎன்ஏ மாற்றங்கள் ஏற்பட்டு இப்ப நம்ம பார்க்கிற கோழி உயிரினங்கள் உருவாகி இருக்கு. இப்படி பார்த்தாக்கா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோழி போன்ற ஒரு உயிரினம் முழுவதுமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு முட்டையை போட்டிருக்கணும். அந்த ஒரு முட்டையில இருந்து தான் இப்ப நம்ம பார்க்கிற கோழி வந்திருக்கணும். இப்படி பார்க்கும்பொழுது மிஸ்டர் எக்ஸ் போட்ட முட்டையில பரிணாம வளர்ச்சி அதிகமாகி தான் இப்ப நம்ம பார்க்குற கோழி வந்திருக்கு. முட்டையில இருந்து தான் கோழி வந்திருக்கு. டார்வின் கொள்கைப்படி ஒரு குரங்குல இருந்து தான் மனிதன் வந்தான். அப்படி குரங்கோட டிஎன்ஏல மாற்றம் அடைஞ்சு அந்த ஒரு கருவுல இருந்து குழந்தை வந்துச்சு இல்லையா? அந்த ஒரு குழந்தைய நாம என்ன சொல்றோம்? மனித குழந்தை தானே சொல்றோம். அப்படின்னாக்கா கருவானதை நம்ம முட்டைன்னு வச்சுப்போம், அதே குழந்தைய கோழின்னு வச்சுப்போம். ஆகவே டிஎன்ஏ மாற்றங்கள் அடைஞ்சு பிறந்த கோழிய நம்ம முட்டையிலிருந்து வந்த கோழின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இனிமே உங்ககிட்ட யாராச்சும் முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்துச்சா அப்படின்ற கேள்வியை கேட்டாக்கா நீங்க தைரியமா சொல்லுங்க, முட்டையில இருந்து தான் கோழி வந்துச்சுன்னு. சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.